வேள்பாரி முன்னுரை. யார் இந்த பாரி? பறம்புமலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த குறுநில மன்னர். கடையேழு வள்ளல்களில் ஒருவர். கடைச்சங்க காலத்தைச் சேர்ந்தவர். பாரி பறம்புமலையையும் அதை சூழ்ந்த பகுதிகளையும் ஆண்டவர். பறம்பு நாடு 300 ஊர்களை கொண்டது. பறம்புமலை பிரம்புமலை என்றாகி இப்போது பிரான்மலை என்று அழைக்கப்படுகிறது. சங்க காலத்தில் பாண்டிய அரசின் எல்லை பகுதியாக இருந்தது இந்த பறம்புமலை. பக்தி இலக்கிய காலத்தில் இப்பகுதியை கொடுங்குன்றம் என்று அழைத்தனர். மதுரை செல்லும் வழியில் கொட்டாம்பட்டியில் இருந்து விலகிச் செல்லும் சாலையில் கிழக்கு நோக்கிச் சென்றால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது இந்த பிரான்மலை. எல்லோரையும் விட உயர்ந்தோனாக பாரியை தமிழ்ச்சான்றோர் அனைவரும் போற்றுவர். அதற்கு காரணம் என்னவென்றால், அப்பெருமன்னன் படர்வதற்கு கொழு கொம்பின்றி தவித்த முல்லை கொடிக்கு தான் ஏறி வந்த தேரினையே ஈந்த புகழ்ச்செயலே காரணம். ஒரு முல்லை கொடிக்காக தான் ஊர்ந்து வந்த தேரை ஈந்த சிறப்பால் பாரி வள்ளல்களிலேயே தலை சிறந்தவராக போற்றப்படுகிறார். இதனையே கபிலரும் சிறப்பித்து பாடுகின்றார். மூவேந்தர்களும், அதாவது சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர்களும் பொறாமை கொள்ளும் அளவிற்கு இந்த வேள்பாரியின் புகழ் தென்னகமெங்கும் பரவியிருந்தது. பாரி மூவேந்தராலே வஞ்சித்து கொல்லப்பட்டார். வேள்பாரிக்கு 2 மகள்கள் உண்டு. அவர்களின் பெயர் அங்கவை, சங்கவை. ஆதரவின்றி இருந்த பாரியின் மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணி ஔவையார் முயன்றபோது அதனை மூவேந்தர்களும் தடுத்தனர். அவர்களின் முன்னிலையிலேயே பாரி மகள்களுக்கும் மலையமான் தெய்வீகனுக்கும் திருமணம் செய்து வைத்தார் ஔவையார். அவர்களை தடுத்து நிறுத்தி கரபுதநாதர் கோயிலில் மணம் செய்து வைத்தார். இப்படிப்பட்ட வேள்பாரியின் வீர சரித்திரத்தை சு. வெங்கடேசன் அவர்கள் விகடன் நாளிதழில் தொடர்கதையாக வெளியிட்டு பெரும் பரபரப்பையும் பாராட்டுக்களையும் பெற்றுள்ளார். அந்த தொடர்கதையின் பெயர் வீரயுக நாயகன் வேள்பாரி. இந்த உணர்ச்சிமிக்க கதையை நான் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்குகிறேன்.